preceding and following strokes. When a vowel sign is placed on the left hand side of an upstroke, leftல வரக்கூடிய ஸ்ட்ரோக்குக்கு எல்லாமே upstroke தான் வரும். அது எப்படி பார்ப்போம். Downstroke it is read before the stroke as ஏல். ஏல்னு சொல்லும்போது எல், இப்போ எல் போட்டு, ஆனால் வவ்வல் வந்து இங்கே இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ல தான் வவ்வல் வைக்கணும். ஏ ரீட் பண்ணிட்டு அப்புறமா எல் சொல்லணும். இத்து அப்ஸ்ட்ரோக் ஆர் இத்து ஃபர்ஸ்ட்டு மேலே ஃப்ரண்டில் ஆஃப்டரில் வைக்கணும். அப்புறமா ஏப்புன்னு சொல்லும்போது பி ஸ்ட்ரோக் வரும். ஏ ஃப்ரண்டில் இருக்கனால ஃப்ரண்டில் யாக்கும் வவ்வல் வைக்கணும் ஏ. அப்புறமா ஏஜ் சொல்லும்போது ஜே வவ்வல் ஃப்ரண்டில் ஏ வவ்வல் வைக்கணும். அப்புறமா ஈட்னு சொல்லும்போது தேர்ட் பிளேஸில் இருக்குது, அதனால டி வந்து தேர்ட் பிளேஸ் வரைக்கும் போடணும். வந்து ஃப்ரண்டில் இருக்கனால இங்கே தேர்ட் பிளேஸில் வவ்வல் வைக்கணும். ஈட். நெக்ஸ்ட் ஆஃப்டர் வவ்வல் பார்ப்போம். when a vowel sign is placed on the right hand side of an upstroke or downstroke, it is read after the stroke. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தது பிஃபோர் ஸ்ட்ரோக், ஏனி பார்க்காத ஆஃப்டர் ஸ்ட்ரோக். ஆஃப்டர் வவ்வல் லேன்னு சொல்லும்போது எல் எழுதி ஆஃப்டரில் வவ்வல் வைக்கணும். அப்புறமா ரே எழுதி ஆஃப்டரில் ஏ வவ்வல் வைக்கணும். அப்புறமா பேனா பி ரே. அப்புறமா ஜேனா ஜே எழுதிட்டு ஆஃப்டர் பின்னாடி. அப்புறமா இஷ் எழுதிட்டு கீழே தேர்ட் பிளேஸில் டேஷ் வவ்வல் வைக்கணும். ஓ வந்து டேஷ் தேர்ட் பிளேஸ், அதனால தேர்ட் பிளேஸில் வைக்கணும். Vowel sign placed above a horizontal stroke, it's read before the stroke. என்னன்னா இப்போ இப்படி ஸ்ட்ரோக் இருக்குன்னா இது பிஃபோர் ஸ்ட்ரோக், இது ஆஃப்டர் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்கை பின்னாடி வவ்வல் போடணும், இது ஆஃப்டர். அப்போ ஏக்னு சொல்லும்போது ஏ வவ்வல் ஃப்ரண்டில் வரணும். இப்போ ஏக். அப்புறமா இது ஈக்குன்னு சொல்லும்போது கே போட்டு தேர்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ், அப்போ லைட்டில் தேர்ட் பிளேஸில் வவ்வல் வைக்கணும். அப்புறமா when a vowel sign is placed below a horizontal stroke, it's read after the stroke. அது பிஃபோர் ஸ்ட்ரோக், இனி ஆஃப்டர் ஸ்ட்ரோக். போய் ஆஃப்டர் ஸ்ட்ரோக்கில் என்னன்னா கேன்னு சொல்லும்போது கே எழுதி கேக்க ஆஃப்டரில் ஏ வவ்வல் வைக்கணும். அப்புறமா கீன்னு சொல்லும்போது கே எழுதிட்டு ஆஃப்டரில் வவ்வல் வைக்கணும். அப்புறமா நோ என் எழுதி ஆஃப்டரில் டேஷ் வவ்வல் போடணும். நெக்ஸ்ட் ப்ரிசீடிங் வவ்வல்ஸில் எல்லாமே அது ஒரே ஸ்ட்ரோக்கு ஒரே இதுதான் வரும், மாறாது. ஏப்னு சொல்லும்போது பி ஏ வவ்வல். அப்புறமா எய்டுன்னு சொல்லும்போது டி ஏ வவ்வல்ஸ். எட்ஜ்னு சொல்லும்போது சே வவ்வல். ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி வவ்வல் வரும், எட்ஜ். அப்புறமா எட்ஜ்னு சொல்லும்போது ஜே வவ்வல், ஸ்ட்ரோக்கு முன்ன வவ்வல் வரணும். அப்புறமா ஆஃப்னு சொல்லும்போது மேலே வவ்வல், அப்போ மேலே எஃப் டேஷ் வவ்வல், ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி டேஷ் வவ்வல் வரும். அப்புறமா ஏக் நம்ம நேரம் பார்த்தது தான் ஏ வவ்வல். அப்புறமா எக்குன்னு சொல்லும்போது கே மேலே ஏ வவ்வல் லைட்டு. அப்புறமா ஏம்னு சொல்லும்போது எம் மேலே லைட் ஏ வவ்வல். அப்புறமா இன்னுன்னு சொல்லும்போது என் இங்கே தேர்ட் பிளேஸில் என் வவ்வல் வைக்கலாம். அப்புறமா ஆர்னு சொல்லும்போது டவுன் ஸ்ட்ரோக் ஓ வவ்வல் ஃப்ரெண்டில் தான் போடணும். அப்போ ஓ ரீட் பண்ணி ரீட் பண்ணோம், அப்போ ஆர். Thank you.